கார்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எதிர்மறை தன்மை என்ன? நம்பிக்கை அற்ற தன்மை. வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக சொல்லணும், பிளாசிபோ எஃபெக்ட் நோசிபோ எஃபெக்ட்னு சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பாருங்கள். நம்பிக்கை இருக்குது, தெய்வ நம்பிக்கை இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது. ஸோ இது நம்பிக்கை. பொதுவாக ஜென்ரலாக நம்பிக்கை, அதாவது இன்னொரு பொருளை நீங்கள் நம்புவது, உங்களை இல்லாமல். உங்களை நம்பினீங்கன்னா தன்னம்பிக்கை. ஜென்ரலாக வாழ்க்கையில் நம்பிக்கை தேவை, எல்லாத்துக்குமே தேவை. இப்போ நீங்கள் ஒருத்தர் நம்பி போகிறீங்க, அந்த நம்பிக்கை தானே போகிறீங்க. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ஒரு நம்பிக்கை கொடுத்துருப்பாங்க, இல்லை உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இந்த மலர் வந்து சாப்பிட்டா நம்புறீங்க, ஒன்று சாப்பிட்றீங்க. இந்த நம்பிக்கையை பலப்படுத்துகிறாரா ஆப்போசிட் பார்ட்டி? நீங்கள் போய் எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீக செயல் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம மலர் மருந்து நிறையா பார்த்துருக்கோம். ஸோ இப்போவும் அடுத்த மலர் மருந்து வீடியோவை பார்க்குறோம். ஸோ இப்போ கார்ஸ் அப்படின்ற ஒரு மலர் மருந்து தான் பார்க்க போகிறோம். கார்ஸ் அப்படி GORS கார்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன், நீங்கள் நிச்சயமாக பாருங்கள். இந்த கார்ஸ் அப்படின்னு மலர் மருந்து நம்பிக்கை அப்படின்றோம். இந்த கார்ஸினுடைய ஒவ்வொரு மருந்தினுடைய எதிர்மறை தன்மை தான் பார்க்குறோம். இந்த எதிர்மறை தன்மையை வந்து குணப்பாக்கிறதுக்காக, அதாவது எதிர்மறை தன்மைகள் இருக்கு இல்லையா, அந்த நெகட்டிவான கேரக்டரை நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவான கேரக்டரை ரீட் பண்ணும்போது நம்மளுடைய பாசிட்டிவான கேரக்டர் டெவலப் பண்ண போகிறோம். எல்லா மருந்துலையும் உங்களுடைய பாசிட்டிவ் தன்மையை வர வைக்கிறதுக்காக தான் நம்ம மலர் மருந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த கார்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எதிர்மறை தன்மை என்ன? நம்பிக்கை அற்ற தன்மை. வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக சொல்லணும், பிளாசிபோ எஃபெக்ட் நோசிபோ எஃபெக்ட்னு சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பாருங்கள். ஸோ எதிர்மறை தன்மையால் வாழ்க்கையில் எப்படி பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, எதுவுமே நடக்காது, கிடைக்காது, முடியாது. இது நம்ம கூட இருக்கிற நிறைய பேர் அப்படி இருப்பாங்க, நாமளுமே அப்படி இருப்போம். நிறைய விஷயம் இதெல்லாம் இங்கேயும் நடக்க போகுது. இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்ல போகிறோம், நல்லா கேட்டுக்கோங்க. மலர் மருந்தே உங்களுக்கு வேலை செய்தால் செய்யலைன்ற ஒரு நம்பிக்கையற்ற தன்மை தானே பேசுகிறோம். நிறைய பேர் அப்படி தானே இருப்போம். ஏன் நானே அப்படி தான் இருந்தேன். மலர் மருந்து முதல்ல எனக்கு கொடுக்கும்போது இது எப்படிங்க வேலை செய்யும் அப்படின்னு கேட்டேன். இல்லைன்னு சொல்லலை, இது எப்படி போய் வேலை செய்யும். அப்போ என்னென்னா இதுக்கு என்ன சொல்கிறோம்? நம்பிக்கையற்ற தன்மைன்றோம். நீங்கள் ஒரு பரிகாரமே செய்கிறீங்க, நம்பிக்கையோடு செய்ய தான் சொல்கிறாங்க. டாக்டரே இருக்காங்க, டாக்டர்கிட்ட போகிறீங்க, என்ன சொல்கிறாரு? நம்புங்க, கை விட்டுறாதீங்க, மனசை விட்டுறாதீங்கன்றாங்க. நம்மளே என்ன பண்ணல, இறைவனாக நம்புங்க. இப்போ நம்பிக்கையில் பல விதம் இருக்குது. மூட நம்பிக்கை இருக்குது, முட்டாள்தனமான நம்பிக்கை இருக்குது, தெய்வ நம்பிக்கை இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது. ஸோ இது நம்பிக்கை. பொதுவாக ஜென்ரலாக நம்பிக்கை, அதாவது இன்னொரு பொருளை நீங்கள் நம்புவது, உங்களை இல்லாமல். உங்களை நம்பினீங்கன்னா தன்னம்பிக்கை. ஜென்ரலாக வாழ்க்கையில் நம்பிக்கை தேவை, எல்லாத்துக்குமே தேவை. இப்போ நீங்கள் மலர் மருந்து பயன்படுத்துகிறீங்க, இது உங்களுக்கு வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்றது முதல்ல நீங்கள் நம்பணும் தானே. நம்பினா தானே வேலை செய்யும். நம்பலினா கம்மியாக வேலை செய்யும். நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நீங்கள் நம்பி ஒரு பரிகாரம் செஞ்சு பாருங்கள். கோயிலுக்கு போகிறீங்க, நிறைய பேருக்கு நான் நம்பி தாங்க செய்கிறேன், நடக்கலை. இந்த மருந்து எடுத்துகிட்டு போய் செஞ்சு பாருங்கள், நடக்கும். ஏதோ உங்களுக்கு எல்லா மலர் மருந்தும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்யுது. அப்போ வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே அடிப்படை நம்பிக்கை தான். கணவன் மனைவி மீது வச்சுருக்குது நம்பிக்கை, காதலன் காதலின் மீது வச்சுருக்குது நம்பிக்கை, பெற்றோர்கள் மீது நீங்கள் வச்சுருக்கிறதும், உங்கள் மீது பெற்றோர்கள் வச்சுருக்கோம். ஒரு காலேஜே படிக்கிறீங்கன்னா கூட ஒரு சப்ஜெக்ட் மீது நம்பிக்கை, இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, ஒரு நம்பிக்கை வச்சுருக்கேன், இதனை காப்பாற்றும் அப்படின்னு. ஒரு மருந்து சாப்பிட்றீங்க, இதனை குணப்படுத்தும். இதே நம்பிக்கையற்ற தன்மையில் எப்படி இருக்கும்? குணப்படுத்தாது, நடக்காது, கிடைக்காது, முடியாது. ஏன்னா நடக்காது தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் அதில் முயற்சி பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். இந்த உங்களுடைய கேரக்டர் எதிர்மறையான தன்மைகள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா பெரும்பாலான மருந்துகளை துணை மருந்தாக இந்த கார்ஸ் அப்படின்ற மருந்து பயன்படுத்தும். எல்லா மருந்து கூட நீ சேர்த்திக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த பல மருந்துகளும் 38 மருந்துகளையும் இந்த மருந்து சேர்த்தலாம். ஏன்னா முதல்ல நம்பிக்கை வேணும் இல்லையா வாழ்க்கையில். இப்போ நீங்கள் என்னை பார்க்க வரீங்க, ஒரு ஜோதிடரை பார்க்குறீங்க, ஒரு வைத்தியரையே பார்க்குறீங்க, ஒரு நம்பிக்கையோடு பார்க்குறீங்க. அவர்கிட்ட போனால் சரியாயிரும், அவர்கிட்ட போனால் குணமாயிரும். அந்த நம்பிக்கையை அவர் பலப்படுத்துகிறாரா உடைக்கிறாரா அப்படின்றத முக்கியம். அந்த நம்பிக்கையை நீங்கள் ஒருத்தர் நம்பி போகிறீங்க, அந்த நம்பிக்கை தானே போகிறீங்க. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ஒரு நம்பிக்கை கொடுத்துருப்பாங்க, இல்லை உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இந்த மலர் வந்து சாப்பிட்டா நம்புறீங்க, ஒன்று சாப்பிட்றீங்க. இந்த நம்பிக்கையை பலப்படுத்துகிறாரா ஆப்போசிட் பார்ட்டி? நீங்கள் போய் சந்திக்கக்கூடிய நபர் பலவீனப்படுத்துகிறாரது முக்கியம். பலப்படுத்தினால் சரியாகும், பலவீனப்படுத்தினால் சரியாகும். அப்போ இந்த பலம் அப்படின்றது நம்பிக்கை தான் மிகப்பெரிய பலம். எல்லாருமே நீங்கள் பாருங்கள், நம்பிக்கை பேச்சாளர்கள் ஒரு பேச்சை கேட்குறீங்க, ஒரு பாசிட்டிவான ஃபீல் கிடைக்குது, வாழ்க்கை நம்ம ஜெயிச்சிடலாம்னு கிடைக்குது. ஆனால் திருப்பி இந்த ஃபீல் புஷ்ஷுன்னு போயிடுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வருது போகுது. வாழ்க்கையில் எல்லாமே நம்பிக்கை கொடுக்குறாங்க.
ஒரு கட்சி அரசியலுக்கு வந்தால் கூட என்ன சொல்ல நம்பிக்கை கொடுக்குறோம், நாங்கள் வந்தால் அவங்க நாட்டுக்கு நல்லது செய்வோம், கொடுக்குறாங்களே இல்லையா? அதை நம்பி தானே ஓட்டு போட்டோம். எல்லாமே நம்பி தான் செய்கிறோம். நம்பிக்கை தான் அனைத்திற்குமே. அப்போ இந்த நம்பிக்கைக்கு உண்டான அற்புதமான மருந்து வந்து பார்த்திங்கன்னா கார்ஸ் தான். நம்பிக்கையற்ற மனிதர்கள் கிட்டேருந்து நம்ம தள்ளி இருக்குவதற்கும் நம்ம உள்ளுக்கு நம்பிக்கை வருவதற்கும் நீங்கள் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கலாம், அல்லது உங்களோட குரு மீது நம்பிக்கை வைக்கலாம். உங்களை தவிர மற்ற பிற பொருள்கள் மீது வைக்க நம்பிக்கை, எந்த ஒரு பொருள் மீது வைக்கும், எல்லாமே உங்கள் மனைவி மீது, குழந்தை மீது, கணவன் மீது, வாழ்க்கையில் உங்களை மாஸ்டர் மீது, வேறு எது வேணால் எடுத்துக்கோங்க. எதாக இருந்தாலும் சரி, உங்களோட நம்பிக்கைன்றது அங்கே வேலை செய்யும். அப்போ நீங்கள் முதல்ல ஆழ்ந்து நம்பிக்கை. டாக்டரே போகிறாரு, நம்பிக்கை பரிகாரம், நம்பிக்கை செய்யுங்கன்ற ஒரு வைத்தியர் போகிறீங்க, வைத்தியர்கிட்ட போகிறீங்க, நம்பி சாப்பிடுங்க சரியான்றாரு. அவரே என்ன சொல்கிறாரு, எனக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத அந்த மருந்து குணப்படுத்துமானே, சரி எதுக்கு நீங்கள் சாப்பிடுங்க பார்ப்போம் நான் சொல்கிறாரு, சாப்பிடுங்க சரியாக இருந்தால் சொல்கிறாரு. இல்லை சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னா அவர் நம்பிக்கையற்ற தன்மை அவர் பேசினார்னா அவர் கொடுக்குற மருந்து எப்படி வேலை செய்யும், நீங்கள் போய் இன்னும் எப்படி வேலை செய்யும்? அப்போ அவநம்பிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்பிக்கையற்ற தன்மை. ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறீங்க, ஜாதகம் பார்க்குறீங்க, அவர் பரிகாரம் சொல்கிறாரு, இப்போ இதெல்லாம் வேலை செய்யுங்களா ஏங்க அப்படின்றீங்க. இல்லை நம்பி செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு நடக்குது. நம்பினோருக்கு நடராஜன் துணை. அப்போ நம்பிக்கை தான் வாழ்க்கையில் தேவை. நீங்கள் இறைவன் மீது கூட நம்பிக்கை தான் வைக்கணும், இறைவன் மீது நம்பிக்கை தான் வைக்கணும். எல்லாத்துக்குமே நம்பிக்கை அப்படின்றது பேஸ். அப்போ இந்த நம்பிக்கையற்ற தன்மையில் இருக்கும்போது தான் சொல்லியிருக்கேன், எல்லா மருந்து கூடயும் துணை மருந்தாக சப்போர்ட் மருந்தாக. அப்போ சப்போர்ட் மருந்து தேவைப்படுது இல்லையா? அப்போ சப்போர்ட்டுக்காக இந்த கார்ஸ் அப்படின்ற மலர் மருந்து. ஏன்னா முதல்ல நம்பணும்ல ஒரு விஷயம் நடக்குமா நடக்காது, நடக்குமா நடக்காதா அப்படின்றது முதல்ல நம்பணும். நடக்காதுன்றது நம்பிக்கை தான், நடக்குன்றது நம்பிக்கை தான், குணமாகுன்றது நம்பிக்கை தான், குணமாகாதுன்றது நம்பிக்கை தான். இதில் நல்ல நம்பிக்கை எது, கெட்ட நம்பிக்கை எது, நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். எது நமக்கு தேவைன்னு முடிவு பண்ணிக்கணும். அப்போ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க, நம்பிக்கையோடு சாப்பிட்றீங்க, சரியாகுது. நம்பிக்கை வைத்தியம் கூட சொல்லலாம். ஹீலிங்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, நிறைய ஹீலிங்லாம் பார்த்திங்கன்னா பிலீவ் சிஸ்டம் தான் இருக்காது, எல்லாமே பிலீவ் தான். மலர் மருந்தும் அப்படி தான், பிலீவ் தான். நீங்கள் வாழ்க்கையில் எல்லாமே அப்போ அதனால் எல்லா விஷயத்திலும் நம்பிக்கை தேவைப்படும். நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை சாதிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய மருந்தில் ஃபஸ்ட்டு மருந்தாக ப்ரிஃபர் பண்ணுறது நம்பிக்கை தான். ஸோ எல்லோரும் நம்பிக்கையோடு மலர் மருந்து சாப்பிடுங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவீங்கன்னு, எல்லாருக்கும் இந்த மலர் மருந்து போய் சேரணும் நம்மளும் ஆசைப்பட்றோம். ஸோ உங்கள் பிரச்சனைகளை எளிமையான முறையில் நீங்களே சரி செய்து கொள்ள தான் இந்த மலர் மருந்து, இந்த வீடியோலாம். ஸோ எல்லோரும் பயன்படுத்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.